ராஜப்பா திடீரென்று எழுந்து உட்கார்ந்தான். அவன் உடம்பு வியர்வையினால் நனைந்திருந்தது. பக்கத்தில் இருந்த பழுப்பேறிய சாயத்துண்டினால் முதுகை துடைத்து கொண்டான். என்ன விசித்திரமான சொப்பனம்! வனாந்திரமான இடம், பாம்பு புற்றுப்போல் ஓங்கி வளர்ந்திருந்த மண்மேடு, பெரிய குகைகள். அவன் தனியாக அந்த பிரதேசத்தின் வழியாக போய்க் கொண்டிருக்கிறான். அங்கு நிலவிய நிசப்தம் ஒரு பாரமாக சூழ்ந்து அவன் நெஞ்சை அழுத்தியது. குகைகளிலிருந்து பாம்புகள் புறப்பட்டு தன்னை தாக்க வருமோ என்ற பயம் அவனை வேகமாக நடக்க தூண்டியது. குகைகளில் பாம்பு இல்லை. திடீரென்று அவற்றிலிருந்து கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் வெளியே வந்தார்கள். அனைவரும் முடவர்கள். அப்பா, அம்மா, குழந்தைகள் என்று குடும்பம் குடும்பமாக முடவர்கள். அவர்கள் வரிசை வரிசையாக நின்று கொண்டு அவனை பார்க்கிறார்கள். அவர்களுடைய பார்வையின் வேகத்தில் அவனுடைய கையும் கொஞ்சம் கொஞ்சமாக கழன்று, ஐயோ, அவனுடைய கைகள் கீழே விழுந்துவிட்ட அவன் கைகளை எடுத்து வைத்து கொண்டு குழந்தைகள் விளையாடுகிறார்கள். எல்லோரும் அவனை பார்த்து சிரிக்கிறார்கள். ஓ என்ற அவர்கள் சிரிப்பு அந்த அகன்ற பிரதேசத்தில் எதிரொலிக்கிறது. உடம்பை துண்டினால் துடைத்து விட்ட பிறகு ராஜப்பா தன் கைகளை உற்று பார்த்தான். அவற்றுக்கு ஓர் ஆபத்தும் ஏற்படவில்லை. பத்திரமாக இருந்தன. எதற்காக? அதுதான் அவனுக்கும் புரியவில்லை. இந்த கைகளினால் உழைத்து அவன் சம்பாதித்தது கிடையாது. வயிறு தான் உழைத்தது. கல்யாணம் எங்கே, கருமாதி எங்கே என்று வீடு தேடி சென்று உழைக்கிறது. கடந்த சில நாட்களாக அந்த உத்தியோகத்துக்கும் வழியில்லை. ஊரில் கல்யாணமும் நடக்கவில்லை. ஜனங்களும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். போன வாரம் மேலத்தெரு பாமா பாட்டிற்கு பிராயச்சித்தம் நடக்கிறது என்று கேள்விப்பட்டவுடன் அவன் அவசரமாக அங்கு ஓடினான். உதட்டை பிதுக்கி கொண்டே வெளியே வந்த டாக்டரை பார்த்ததும் அவனுக்கு நம்பிக்கையாக இருந்தது. பாட்டிக்கு 90 வயசு என்றார்கள். மேல் மூச்சு வாங்கி கொண்டிருந்தது. கல்யாண சாவுத்தான். கை ஓங்கிய குடும்பம். 15 நாள் சாப்பாட்டுக்கு கவலை இல்லை. கிடைக்கப் போகிற பணம் அவன் பெண் மைதிலிக்கு புடவை வாங்க போதுமா என்று அவன் யோசித்து கொண்டிருந்த போது பாட்டி கண்களை திறந்து மிரள பார்த்தாள். அவ்வளவுதான். வந்த யமன் பயந்து போய் ஓடே விட்டான். பிராயச்சித்தத்துக்கு கிடைத்த பணம் வெற்றிலை, சீவல் வாங்கத்தான் சரியாக இருந்தது. ராஜப்பா திண்ணையிலிருந்து கீழே இறங்கினான். திண்ணை ஓரத்தில் படுத்து கொண்டிருந்த ஆரமுது எழுந்து கோவில் காரியத்தை கவனிக்க போய்விட்டான். ஆரமுதுவை பார்த்தால் பொறாமையாக இருக்கிறது. பிரம்மச்சாரியாக இருப்பதற்கு அவன் உடம்பும் ஒரு காரணம். சாய்வு நாற்காலியைப் போல வளைந்த சரீரம், முதுகும் வயிறும் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டிருந்தன. எந்த பெண் இவனை பார்த்து கல்யாணம் செய்து கொள்ள முன் வருவாள்? ராஜா மாதிரி இருக்கிறான் என்பதற்காக அவனுக்கு ராஜப்பா என்று பெயர் வைத்தார்கள். சின்ன வயசில் ராஜா மாதிரி தான் இருந்தான். சாப்பிடுவதற்கு சம்பாதிக்க வேண்டும் என்ற விவரமே அவனுக்கு அப்போது தெரியாது. பள்ளிக்கூடத்தில் ஒழுங்காக படித்திருந்தால் யமனை நம்பி வாழ்க்கை நடத்த வேண்டிய அவசியம் இருக்காது. அல்லது ஆரம்பத்திலிருந்தே ஒழுங்காக அத்தியாயமாவது செய்திருக்கலாம். வடக்கே வைதிகர்களுக்கு ஏகப்பட்ட கிராக்கி என்று தில்லியிலிருந்து வந்த அந்த நாச்சியார் கோவில் பையன் சொன்னான். பிராமணாய் பிறந்துவிட்டு மந்திரமும் தெரியாது, வேறு எந்த தொழிலுக்கும் லாயக்கு இல்லை என்றால் தன்னை போல் வயிற்றை மூலதனமாக கொண்டு வாழ்வதை தவிர வேறு வழி என்ன இருக்கிறது? அவன் தம்பி படித்துவிட்டு உள்ளூரிலேயே LICயில் இருக்கிறான். அவனுக்கு 4 பெண்கள். 2 வருஷங்கள் முந்தி வரை அம்மா உயிரோடு இருந்த காலத்தில் ஒரே குடும்பமாகத்தான் இருந்தார்கள். சுபஸ்வீகாரம் முடிந்த மறுநாளே தம்பி சொல்லிவிட்டான், இதோ பாரு ராஜப்பா, எனக்கு 4 பெண்ணாச்சு. நாம் சேர்ந்து இருக்கிறது என்கிறது கட்டுப்படியாகாது. இடைக்கட்டு ரூமை நீ வச்சுக்கோ. ஒரு ரூம் போருமானு கணக்கு பார்க்க ஆரம்பித்தா உனக்கே தெரியும். ஏதோ அம்மா இருந்தா உன் சக்கரம் ஓடியாச்சுன்னு எத்தனை நாளைக்குத்தான் நீ பொறுப்பு இல்லாமல் இருக்க முடியும்? உன் 3 பொண்ணையும் ஆம்படையானையும் நீ தான் இனிமேல் காப்பாற்றியாகணும். சொல்கிறேன்னு கோவிச்சுக்காதே. அன்று முதற்கொண்டு ஒரே வீட்டில் 2 குடித்தனம். அவன் பெண்களும் அவனைப் போலவே சரஸ்வதியை அடித்து விரட்டிவிட்டார்கள். படிப்பும் இல்லை, பணமும் இல்லை. எப்படி அவர்களுக்கு கல்யாணம் பண்ணுவது? பிரச்சனைத்தான். இது இப்பொழுதைய பிரச்சனை இல்லை. இப்பொழுதைய பிரச்சனை அவன் காப்பி குடித்தாக வேண்டும். நேற்றே அவன் மனைவி சொல்லிவிட்டாள், காப்பி பொடி கிடையாது, காசு கொண்டு வந்த காப்பி, இல்லாட்டா தீர்த்தத்தை குடிச்சிட்டு சும்மா கிடங்கோ. நான் வீடு வீடாக போய் கடன் வாங்க தயாராயில்லை. ராஜப்பா வீட்டுக்குள் நுழைந்தான். கூடத்தில் அவன் தம்பி பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். கையில் தினசரி தாள். அவன் அருகில் ஆவி பறக்கும் காப்பி. தினசரி தாளில் லைத்திருந்த பார்வையை விலக்கி ஒரு வினாடி காலம் அண்ணனை அவன் உற்று பார்த்தான்.
காலையில் எழுந்ததும் காப்பி குடிக்காமல் அண்ணன் எவ்வளவு கஷ்டப்படுவான் என்பது அவனுக்கு தெரியாத விஷயம் அல்ல. அவன் என்ன நினைத்து கொண்டானோ திடீரென்று எழுந்து உள்ளே சென்றான். ஒருவேளை மனைவியிடம் இது பற்றி மன்றாடச் சென்று இருக்கலாம். வெகு நேரம் வெளியில் வராமல் இருந்து விட்டதனால் அவன் சிபார்சு பலனளிக்காமல் போய்விட்டது என்று அர்த்தம். அவன் தெய்வாதீனமாக காப்பி கொடுக்க சம்மதித்து விட்டால் தம்பி என்ன செய்வான் என்பது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அவன் கூடத்துக்கு வந்து பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டு சற்று ஓங்கிய குரலில், ஏண்டி ராஜப்பாவுக்கு காப்பி கொண்டா என்று சொல்லுவான். அவன் சொல்கிறபடி மனைவி கேட்கிறாளாம். ராஜப்பா சிறிது நேரம் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். உள்ளே போன தம்பி போனவன்தான். தனக்கு காப்பி கிடைக்காது என்று அவனுக்கு உறுதியாக தெரிந்தது. அவன் கொல்லைக்கட்டை நோக்கி சென்றான். அவன் மனைவி முள்வேலி அருகே நின்று கொண்டிருந்தாள். அவன் பூநூலை காதில் மாட்டிக்கொண்டே கேட்டான், என்ன? அதான் ருக்கு தலிகை கூடமாட ஒத்தாசை பண்ண போங்கோ. ருக்குவா? என் மைதிலி எங்கே? அபிராமி மாமியாத்தில் ராஜராஜேஸ்வரி பூஜை பண்ணுறாளாம். கன்னி பொண்ணுக்கு புடவை வாங்கி தரப்போகிறாளாம். அதான் அனுப்பி வைச்சேன். அபிராமி ஆற்றுலேயே ஸ்மார்த்த பொண்ணுங்கன்னா கொடுப்பா? நான் தான் அபிராமி மாமி காலில் விழாத குறையாக கெஞ்சி கேட்டுண்டேன். 18 வயசாயிடுச்சு. மைதிலிக்கு கட்டிக்க ஒரு நல்ல புடவை கிடையாது. எல்லாம் கிழிசல். கல்யாணத்துக்கு இருக்கிற பொண்ணு பிராமணர்களுக்கும் சாப்பாடு உண்டோ? புடவை கட்டிண்டு போனால் உண்டு. ராஜப்பா தன் மனைவியை உற்று பார்த்தான். இதழோரத்தில் ஒட்டி கொண்டிருந்த விஷம புன்னகையுடன் அவள் வைக்கோல் அறையை நோக்கி சென்றாள். அவன் காதிலிருந்து பூணலை எடுத்துக்கொண்டே திரும்பி வந்தபோது அவள் வைக்கோல் அறையில் உட்கார்ந்திருந்தாள். அதற்கு பேர்தான் வைக்கோல் அறை. ஒரு காலத்தில் அவனுடைய தாத்தா மிராசு என்று கொழுத்த காலத்தில் வீட்டில் மாடுகள் இருந்தன, வைக்கோலும் இருந்தது. வைக்கோற் போரை அந்த அறையில்தான் அடுக்கி வைப்பது வழக்கம். அவன் தாத்தாவினுடைய விளையாட்டெல்லாம் ஓய்ந்த பிறகு அப்பா காலத்தில் 4 வேலி 1 வேலி ஆனது. அவனுடைய அப்பா சாப்பிட்டே தீர்த்தார். இப்பொழுது இருப்பது கொல்லைப்புறத்தில் இருக்கும் முள்வேலித்தான். வீடு மிஞ்சியிருக்கிறது. அவன் வைக்கோல் அறையை தாண்டி உள்ளே செல்ல முற்பட்ட போது அப்படியே கிணத்தடியில் குளிச்சுட்டு போங்கோ என்று குரல் கேட்டது. மனைவியின் உத்தரவு. எதுக்காகவா? அதான் சொன்னேனே. ருக்கு ஒண்டியம்மா. வைதேகி எங்கே? குழந்தைத்தானே. நானும் போறேம்மாண்ணா. காய்கறி திருத்தி கொடுத்தா அபிராமி மாமி சாதம் போட மாட்டாளா? கொடையில் உழைத்திருந்த பழுப்பேறிய வேட்டியையும் துவாலையையும் எடுத்துக்கொண்டு கிணற்றங்கரைக்கு சென்றான் ராஜப்பா. ராட்டினத்தில் கயிறு இல்லை. கயிறு எங்கேரே? ஏற்கனவே இத்து போயிருந்தது. நேத்திக்கு சாயங்காலம் அப்படியே துண்டு துண்டாக போயிருத்து. அதோடு பாருங்கோ, மிஞ்சி இருக்கிறது ஒரு ஜான் தான். அதுவும் சமயத்துக்கு வேண்டியிருக்கும்னு வச்சிருக்கேன். யாருக்கு வேண்டியிருக்கும்? எனக்கா? உங்களுக்கு எதுக்கு வேண்டியிருக்கும்? எனக்குத்தான். இந்த மாதிரி குடும்பம் நடத்துகிறதை விட என்ன பண்ண சொல்கிறே? ராமநார்த்தத்தை நம்பி குடும்பம் நடத்த முடியுமா? ஒரு கடையில் போய் கணக்கு எழுதுறது. எவண்டி வேலை தரேங்கிறான்? நான் கணக்கு எழுத மாட்டேன்னு சொன்னேனா? 50 வயசு வரையிலும் வேலை செய்யாமல் உட்கார்ந்துட்டு இப்போ வேலை தான்னா எவன் தருவான்? நம்ம அதிர்ஷ்டம். யாராத்திலேயும் 1 மாதத்துக்கு சிராத்தம் கிடையாது. விசாரிச்சிட்டியா? ஆமாம், வீடு வீடாக போய் உங்கள் ஆற்றுல எப்போது சீராத்தம்னு விசாரித்தேன். கேட்குறத பாரு. அன்னைக்கு குப்பு வாத்தியார் வந்தார், சொன்னார். சரி, அது கிடக்கட்டும். இப்போ எப்படி ஸ்நானம் பண்ணுறது? தம்பி ஆம்படியானே கேளுங்கோ. தினம் துவைக்கிற கல் மேலே அவள் கைத்தை வச்சிருப்பா. இன்னைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோமோன்னு மகராசி உள்ளே கொண்டு போயிட்டா. அப்பொழுது அவனுடைய தம்பியின் மனைவி கயிற்றை துவைக்கிற கல்லின் மீது தொப்பென்று கொண்டு போட்டுவிட்டு உள்ளே போனாள். பார்த்தேலோனா எப்படி கொண்டு போகிறான்னு? நீங்கள் இங்கே குளிக்க வேண்டாம், குளத்துக்கே போய் வெக்கம் மானம் பார்த்தா நம்மால் இருக்க முடியுமாடி? எல்லாத்தையும் எப்போவோ துடைச்சி எரிஞ்சாச்சு என்று சொல்லிக்கொண்டே கயிற்றை ராட்டினத்தில் மாட்டினான் ராஜப்பா. 4 வேலி மிராசு ராஜகோபால் ஐயங்கார் தமது பேரன் மற்றவர்களுடைய பிதுர்களின் பிரதிநிதியாக இருந்து அவர்களுடைய பசியை தீர்த்து வைப்பான் என்று எதிர்பார்த்திருப்பாரா? அல்லது அவனுடைய அப்பா தான் இதை நினைத்து பார்த்திருப்பாரா? பார்க்க போனால் அவனுடைய இப்பொழுதைய உத்தியோகம் அவனுக்கே ஆச்சரியத்தை தருகிற விஷயம். அம்மா போன பிறகு வயிற்று பிரச்சனை எழுந்தபோது குப்புவாதியார் தான் அவனை இந்த தொழிலில் ஈடுபடுத்தினார். இதற்காக அவன் வேஷம் தரிக்க வேண்டியது அவசியமானது. கிராப்பு போய் குடுமி வந்தது. தட்டு சுற்று போய் பஞ்சகஞ்சம். நெற்றியில் பளிச்சென்று நாமம். அவனுடைய தம்பிக்கு ஆரம்பத்தில் இது பிடிக்கவில்லை. ஆனால் ஆட்சேபித்தால் தன்னை பாதிக்குமோ என்று பயந்து பேசாமல் இருந்து விட்டான். ராஜப்பா ஸ்நானம் செய்துவிட்டு உள்ளே போன போது ருக்கு சமைத்து கொண்டிருந்தாள். என்ன தலிகை என்று கேட்டான் ராஜப்பா. சாதம் ஆயிடுத்து.
நேற்று சாதம் இருக்கு, அப்பளம் காய்ச்ச போகிறேன். காப்பிக்கு வழி உண்டா? ருக்கு காப்பி டப்பாவை கவிழ்த்து காட்டினாள். நான் அப்பளம் காய்ச்சிறேன், நீ போய் குப்பு வாத்தியார் ஆற்றுலேருந்து. நான் யார் ஆற்றுக்கும் போய் காப்பி பொடி வாங்கிட்டு வரமாட்டேன். காப்பி குடிக்காம என்னமோ மாதிரி இருக்குடி. அப்புறம் இந்நேரத்துக்கு போய் சர்க்கரை வாங்கிட்டு வரணும். அதுக்கு நீங்களே போய் யார் ஆற்றுலையாவது காப்பி குடிச்சுக்கோங்க. நீங்கள் அப்பளம் காய்ச்ச வேணாம், நானே காய்ச்சிடுறேன். ராஜப்பாவுக்கு ஒரே எரிச்சலாக இருந்தது. யார் மீது கோபித்து கொள்ள முடியும்? காப்பி குடிக்க வேண்டுமென்ற ஆவேசம் அவனுள் எழுந்தது. வெளியே போனால் யாராவது அகப்பட மாட்டார்களா? அபிராமி மாமி வீட்டுக்கு போய் வைதேகி வந்திருக்காளான்னு விசாரிக்க வந்தேன் என்று கேட்டுவிட்டு கொஞ்ச நேரம் அங்கு தயங்கி கொண்டேன் என்றால் காப்பி கிடைக்கக்கூடும். ரிட்டையர்டு என்ஜினியர் ராமதேசிங்கன் வீட்டுக்கு போகலாம் என்றால் அவர் பெண்ணுடன் சீராட கும்பகோணம் போயிருக்கார். காலத்தை அனுசரித்து கோவிலில் பெருமாளுக்கு காலையில் காப்பி நைவேத்தியம் பண்ணக்கூடாதா? ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருக்கு ரொட்டி தருகிறார்கள். இந்த ஊர் பெருமாளுக்கு காப்பி குடிக்கும் ஒரு நாச்சியார் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். கோவிலில் தினமும் காப்பி பிரசாதம் கிடைத்திருக்கும். நீங்கள் சாப்பிட போகிறீங்களா இப்போ என்று கேட்டாள் ருக்கு. அதுக்குள்ளேயுமா? நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன். ராஜப்பா வீட்டை விட்டு வெளியே வந்து தெருவின் இரு திசைகளிலும் நோக்கினான். காப்பிக்கு வழி உண்டா என்பது தான் அவனுடைய மகத்தான பிரச்சனை. பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் யாராவது தென்படக்கூடும். பஸ் ஸ்டாண்டில் நல்ல கூட்டம். கல்யாண நாள் இல்லை. இத்தனை பேர் எங்கு வருகிறார்கள், எங்கு போகிறார்கள் என்று தோன்றியது ராஜப்பாவுக்கு. மாணிக்கத்தின் பழக்கடையில் கணவன் மனைவியுமாக 2 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். கணவனுக்கு தன் வயசு தான் இருக்குமென்று ராஜப்பாவுக்கு பட்டது. தடித்த ஃப்ரேம் போட்ட கண்ணாடி, ஜரிகை வேட்டி, அங்கவஸ்திரம், காலில் போட்டிருந்த செருப்பை பார்க்கும்போது வடக்கே இருந்து வந்திருப்பவன் போல பட்டது. அவன் மனைவிக்கு 40 வயசு இருக்கலாம். பட்டுப்புடவை ஒரிசலாக இருந்தாள். கையில் பை. அவளும் கண்ணாடி அணிந்திருந்தாள். ராஜப்பா அவர்களை நோக்கிச் சென்றான். ரூபாய்க்கு 8 பழம் கொடுப்பா என்று கணவன் மாணிக்கத்திடம் பேரம் பேசி கொண்டிருந்தான். கட்டுப்படியாகாதுங்க, 7 பழம்னா எடுத்துக்கோங்க என்றான். என்னடா மாணிக்கம், ஊருக்கு புதுசுன்னு ஏமாத்த பார்க்குறியா? டஜன் 1 ரூபாயின்னு சிரிக்கிறது பழம் என்று கடைக்காரனிடம் சொல்லிவிட்டு கணவனை பார்த்து புன்னகை செய்தான் ராஜப்பா. வாயா, நீ எப்பையா காசு கொடுத்து பழம் வாங்கி சாப்பிட்டு இருக்க? பெரிய நியாயம் இல்லை, பேச வந்துட்டாரு என்றான் மாணிக்கம். ஜரிகை வேட்டிக்காரன் ராஜப்பாவை சிறிது நேரம் உற்று பார்த்தான். எதற்காக அவன் தன்னை அப்படி பார்க்கிறான் என்று ராஜப்பாவுக்கு புரியவில்லை. கொஞ்சம் சங்கடமாகவும் இருந்தது. உங்கள் பேர் என்று கேட்டான் ஜரிகை வேட்டிக்காரன். ராஜப்பா. நினைச்சேன். மை காட், இது என்னடா வேஷம்? பஞ்சகஞ்சம், நாமம், குடுமி. ராஜப்பாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. தெரியலையாடா என்ன? உத்துப்பாரா. ராஜப்பா நினைவை துழவினான். ஒன்றும் பொறித்தட்டவில்லை. ஆச்சாபுரம் அனந்தன் சொன்ன போருமா என்று கேட்டுக்கொண்டே அவன் ராஜப்பாவின் தோளில் கையை வைத்தான். அனந்துவா? நீங்கள் எங்கேயோ வடக்கே? கரெக்டு, தில்லியிலே இருக்கேன். இவத்தான் என் ஆம்படையா, சரோஜா. அது கிடைக்கட்டும். என்னடா நீங்கள் போட்டு பேசுகிற? வருஷம் போனாலும் சிநேகிதம் போயிடுமா? அனந்த இத்தனை உரிமையுடன் பழைய நட்பை உணர்ச்சி பூர்வமாக நினைத்து இவனால் பேச முடிகின்றதே, தன்னால் முடியுமா? அனந்துவின் மாமா சவுக்குத்தோப்பு நாராயண ஐயங்காருக்கு இந்த ஊர்தான். மேலே தெருவில் இருந்தார். இப்பொழுது அவர் காலமாகி பிள்ளைகளும் ஆளுக்கொரு திசையாக போய்விட்டார்கள். அப்பொழுதெல்லாம் அனந்து விடுமுறைக்கு இங்கு வந்து விடுவான். அனந்துவுக்கு சினிமா என்றால் ஒரே பைத்தியம். சினிமாவில் சேர்ந்து விட போவதாக சொன்னான். இப்பொழுது என்ன செய்கிறான்? பார்த்துக்கோ சரோஜா, இவன் தான் சின்ன வயசில் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆத்தங்கரைக்கு போய் ஒன்றா சிகரெட் பிடிப்போம். அப்புறம் ராத்திரி ஆட்டம், சினிமா, உடம்பு பூரா பவுடரை கொட்டிண்டு மல்ஜிபாவுமா அதுவுமா இருந்த இவன் இப்போ பாரு, வேத வித்தா நெருப்பாக நிற்கிறான். உலகத்திலே என்னென்ன அதிசயமெல்லாம் நடக்கிறது பாரு என்று அனந்து தன் மனைவியிடம் சொல்லி கொண்டிருந்தான். நீ என்ன செய்கிற இப்போ என்று கேட்டான் ராஜப்பா. என்ன செய்கிறேன்? வயிற்று பொழப்புக்கு ஒரு கம்பெனியில் இருக்கேன். 4 காசு சம்பாதிக்க என்னென்ன அக்கிரமெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை பார்த்தா பொறாமையாக இருக்குடா. ராஜப்பா யாரையும் ஏமாற்ற வேண்டாம். ஊரோட வாசம், பெரியவா எழுதி வச்ச மந்திரம், சோறு போடுறது. நீ வாதியாராகத்தானே இருக்கே. நீ சொல்லாட்டாலும் உன் வேஷம் சொல்கிறதே, மஞ்சச்சூரணம், முகத்தில் தேஜஸ் நன்னா இருக்கு. நீங்கள் இப்படி தெருவில் நின்றுட்டு பேசுகிறது. ரூமுக்கு போய் பேசிக்கலாம் வாங்கோ என்றாள் சரோஜா. ரூமுக்கா?
என்று கேட்டான் ராஜப்பா. ஆமாம், அதோ தெரிகிறது பாரு, லாட்ஜ். அங்கேயே தான் இருக்கேன். நீ இங்கே இருக்கிறது எனக்கு தெரியாமல் போச்சேடா. இல்லாட்டா ஜாம் ஜாம்னு உங்கள் ஆற்றுலேயே வந்து தங்கியிருப்பேன். இந்தாயா கடைக்காரரே, 2 டஜன் பழமேடு. உன்னால தான் நம்ம பழைய சிநேகிதனை பார்க்க கொடுத்து வச்சது என்று பேசிக்கொண்டே போனான் ஆனந்து. அறைக்கு சென்ற ராஜப்பா கேட்டான், நீ எப்படி இந்த ஊர் பக்கம் வந்தே? சொன்ன நம்ப மாட்டேன். நான் சவுத்துக்கு வந்து 10 வருஷம் ஆறுது. என் ஆம்படையான் டில்லியிலே பிறந்து வளர்ந்தவ. எனக்கும் இங்கே யாரும் இல்லை. இந்த பக்கம் வர அவசியமே இல்லாமல் போயிடுது. அப்படி வந்தாலும் மெட்ராஸுக்கு வந்து திரும்பிடுவேன். இப்போ தான் இந்த ஊரிலே நம்ம சின்ன வயசுலே இருந்திருக்கோமே, சரோஜாவுக்கு சுற்றி காமிக்கலாம்னு வந்தேன். இந்த ஊருக்கு வந்த உடனே உன் நினைவு வராமல் இல்லை. ஆனால் நீ எங்கே இருக்கேன்னு யாருக்கு தெரியும்? உன்னை இங்கே பார்க்க போகிறோம்னு நான் சத்தியமாக நினைச்சு கூட பார்க்கலேடா. அதுவும் இந்த கோலத்தில். கோலம்னு தப்பாக சொல்லலை, உன்னை பார்த்தா பெருமையாக இருக்குது. அது கிடக்கட்டும், உனக்கு கல்யாணம் எங்கே? யார் பொண்ணு? உனக்கு எத்தனை குழந்தைகள்? 3 பொண்ணு. எல்லாம் கல்யாணத்துக்கு நிற்கிறது. 3 பொண்ணு என்னடா பெரிய குழந்தைகள். ஜாம் ஜாமுன்னு கல்யாணம் ஆயிடுறது. பகவத் பிரீத்தி இருந்தால் எது தான் நடக்காது. எனக்கு ஒரே பிள்ளை அமெரிக்காவிலே டாக்டராக இருக்கிறான். ஒரு பொண்ணு இருந்தால் நன்னாத்தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணலை. என்ன நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்களே, அவரை ஒன்று சாப்பிட சொல்லலாம். காப்பி குடிக்கிறீங்களா என்று கேட்டாள் சரோஜா. அடைச்சி, டில்லிக்காரியின் காமிச்சுட்டியே. வேதவித்தா நிற்கிறான். கண்ட ஹோட்டல்லேருந்து காப்பி குடிப்பானா? இவ சொல்கிறதெல்லாம் டில்லியில் நடக்கும். என் ஊர் வைத்திகாலனை பற்றி எனக்கு தெரியுண்டி. பாலுக்கு தோஷம் இல்லை. குடிக்கிறியா? வேணாம். ராஜப்பாவின் குரல் பலவீனமாய் ஒலித்தது. பார்த்தியாடி, பால் கூட குடிக்க மாட்டேங்கிறான். வேதம் படித்தா என்ன கட்டுப்பாடு வந்துடுறது பார்த்தியா? ராஜப்பா, உன்னை மாதிரி அத்தியாயனம் பண்ணவாளை பார்த்தா காலை விழுந்து சேவிக்கணும் போல இருக்குதுடா. நிஜமாக சொல்கிறேன். சமஸ்கிருத மந்திரத்தை படித்தவா சொல்லி கேட்கணும்னு எனக்கு கொள்ளை ஆசை. டில்லியிலே பள்ளிக்கூடத்திலே ஒரு சமஸ்கிருத வாத்தியார் இருக்கார். நம்மடவர் ஸ்ரீனிவாச வரதுன்னு பேர். மந்திரம் சொன்னாருன்னா கணீர்னு இருக்கும். அவரை அடிக்கடி ஆற்றுக்கு வர சொல்லி புருஷ சூக்தம் சொல்ல சொல்வேன். ஒரு தடவைக்கு 10 ரூபாய் தட்சணை. சாப்பாடு. அவருக்கு கனகாபிஷேகம் செய்யலாம் நியாயமாக பார்க்க போனால். ஆனால் என்னால் முடிஞ்சது இவ்வளவு தான். தொழிலுக்காக நாம் எவ்வளவோ தப்பு காரியம் பண்ணுறோம். அதுவும் என் மாதிரி தொழிலில் இருந்தால் கேட்க வேணாம். இதுக்கு உன் மாதிரி வேதம் பரிச்சவாளை கூப்பிட்டு கௌரவம் பண்ணுறது ஒரு வகையான பிராயச்சித்தம்னு வேணுமுனாலும் வச்சுக்கோ. வாய் ஓயாமல் நீங்களே பேசிட்டு இருக்கீங்களே, அவரை கொஞ்சம் பேச விடுங்கோ என்றாள் சரோஜா. ஆமாம், பேச ஆரம்பித்தேன்னா ஓய மாட்டேன். என் தொழில் அப்படி. நீ கொஞ்சம் சாம வேதம் சொல்லேன், கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. என்னை டில்லிக்காரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இப்படி அவரை போய் கேட்குறது நன்னா இருக்கா? வேதம் சொல்ல வேலை இடமெல்லாம் கிடையாதா என்றாள் சரோஜா. எனக்கு இருக்கிற ஆதங்கத்திலே பேசிண்டே போகிறேன். நீ சொல்லது சரிதான் சரோஜா. ராஜப்பா, புறப்படு, உங்காத்துக்கு போவோம். உன் ஆம்படையா குழந்தைகள் எல்லோரையும் பார்க்கணும் போல இருக்கு. எங்களுக்கு இன்னைக்கு உங்காத்திலே தான் சாப்பாடு. இந்தா பழமாவது சாப்பிடு. காப்பியோ பாலோ வேறு எதுவும் தொட மாட்டேங்கிற. திடுதிப்புன்னு உங்கள் ஆற்றுல சாப்பிட வரோம்னா என்ன அர்த்தம்? பாவம், அவருடைய ஆம்படையா என்ன செய்வா? ஆற்றுல என்ன சௌகரியமோ ஒன்றும் தெரியாமல் இப்படி பேசினா என்றாள் சரோஜா. இது டில்லியிலடி, தெரிஞ்சுக்கோ. டில்லியில் தான் ஒருத்தருக்கு சாப்பாடுனாலும் அரை வயிற்று சாப்பாடு. இங்கெல்லாம் கூட 2 பேர் சாப்பிட்றதுக்கு தயாராக சமைச்சு வச்சுருப்பா. உன் ஊரை பற்றி எனக்கு தெரியாதா? உன்னை எதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன்னு தெரியுமா? என் ஊர் பெருமையை காட்டத்தான். சின்ன வயசில் இவ்வாத்தில் எத்தனை தடவை சாப்பிட்டு இருக்கேன்னு தெரியுமா? இவனோட அம்மா ஒரு ஊறுகாய் போடுவா. அதுக்கு பேர் என்னடா ராஜப்பா? மாகாளி கிழங்கு. மூட்டைப்பூச்சி வாசனையாக இருக்குமே, வாயில் போட்டால் என்ன ருசியாக இருக்கும் தெரியுமா? உங்கள் அப்பா பெரிய சாப்பாட்டு பிரியர், பக்தர்னு சொல்லணும். அப்படித்தானே? அப்பா சாப்பாட்டு பக்தர் தான். தாத்தா வைத்து விட்டு போன நிலத்தை எல்லாம் சாப்பிட்டே தீர்த்தார். இவன் சாப்பாட்டை நினைத்து கொண்டு வீட்டுக்கு வருகிறேன் என்றானே. இந்த நிலைமையை எப்படி சமாளிப்பது? இந்த ஊரை பற்றிய அவனுடைய 35 வருடத்தைய ஆதாரமான நினைவுக்கு பங்கம் வரக்கூடாது என்று பிடிவாதத்துடன் ஆவேசம் வந்தவன் போல் பேசுகிறான். அவனுடைய இளமை பருவ உலகத்தை காட்டுவதற்காக மனைவியையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறான். தன் வீட்டின் நிலைமையை பற்றி தெரிந்தால் இவனுக்கு எவ்வளவு ஏமாற்றமாக இருக்கும். தனக்கு இப்பொழுது காப்பி கூட வழி இல்லை. ஊருக்கு புதியவர்கள் போல் இருந்தார்களே, கோயிலையும் குலத்தையும் சுற்றி காண்பித்து காப்பிக்கு வழி பண்ணிக்கொள்ளலாம் என்று நான் போட்ட திட்டம் கிணறு வெட்ட பூதம் போல் ஆகிவிட்டதே. இவனிடமிருந்து எப்படி தப்பித்து கொள்வது? புருஷ சுக்தமாம், சாம வேதமாம், யாருக்கு தெரியுமாம் இவையெல்லாம்? அது கிடக்கட்டும். படிப்பு எதற்காக?
பணம் உள்ளவனிடம் விலையாவதற்காகவா இவன் சம்பாதிப்பதற்காக தப்பு தண்டை செய்வானாம். பிராயச்சித்தம் செய்ய ஒரு பிராமணன். வேத மந்திரமெல்லாம் அநியாயத்துக்கு துணை போக நான் எவ்வளவோ தேவலை இவனுக்கு. வேஷத்திலே எது வசதி வேஷம் தாழ்த்தி வேஷம். என்ன ராசப்பா, போகலாமா உங்காத்துக்கு என்றான் அனந்து. சொல்லாமல் கொல்லாமல் சாப்பிட போக வேண்டாம், போய் பார்த்துட்டு வருவோம். வேணும்னா காப்பி குடிச்சிட்டு. அனந்து இடைமறித்தான். என்னை கரெக்ட் பண்ணிட்டு, என்னடி நீயே சொல்கிற, வேத வித்து அவாத்தில் காப்பி குடிப்பாளா? ராஜப்பாவால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. உண்மையை அவர்கள் சந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தோ பாரு அனந்து, நான் வேத வித்தும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. வேத வித்து வேணும்னா நீ வேத காலத்துக்குத்தான் போகணும். முதல்ல நான் கேட்குறதை முதல்ல கொடு, அப்புறம் எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறேன். அதிர்ச்சி அடைந்த அனந்து பலகீனமாக குரலில் கேட்டான், என்ன வேணும்? ஒரு கப் காப்பி. ஓகே குட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.